இங்க பாருங்க அதனால மஞ்சி பாத்துக்கிறேன். தெரியுமா நீ மஞ்சி என்னத்துல செஞ்சு என்ன செஞ்ச என் ஐயா பொக்கல கை போச்சு பட்டை வடை புடிச்சு பச்சை மிளகாய் இச்சு சாறு காய்ச்சி முட்டாச்சி தொட்டு தொட்டு பாரு போயினே நம்பர் தொட்டு 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 ஏ பையா டேய் கோர பாம்பு டேய் பையா அது ஒரு மூணே கேவா மேரி சமையல சொல்லிக்கிட்டாடா டேய் ஊருக்கு நாட்டா பையன் ஏ கோர போடுறது கூட விட்டு வைக்கல டேய் பக்கல கை போச்சு சொத்து பச்சாத சொத்து அது மட்டும் காண செய்யா அந்த மகா பாவி கிராமணி காராமணி ஐயா పెద్ద మసరి చెప్పింది అట్లా పెద్ద మసరి చెప్పింది பெத்த மச்சா சொத்துக்கார யார் இவனுக்கு என்ன சொத்து எவ்வளவு சொத்துக்கு தெரியுமா இந்த ஊரு குளம் என் பேர்ல பட்டா குளம் இந்த கோயில் சுத்தி இருக்க பாரு நிலகம் ஏரிதான் அந்த ஏரி வந்து என் பேர்ல பட்டா சுடுகாடு இருக்குது பாரு அது என் பேர்ல பட்டா அந்த சுடுகாடுக்குள்ள ஒரு நல்லா போட வந்தாலும் வெளியே போக கூடாது அந்த சுடுகாடுக்குள்ள எந்த போட வந்தாலும் வெளியே போக கூடாது என் பேர்ல பட்டா ரோடு தார் ரோடு இருக்குது பாரு அது என் பேர்ல பட்டா பெரிய பெரிய சொத்துக்காரன் ஏகப்பட்ட சொத்துக்காரன் என்ன பெரிய சொத்துக்காரன் சொத்து இன்டிகட அஜிரி போறோம் தானி இருக்கு யாவிட்டா நெல்லுக்குது காவிக்குது கம்புக்குது சோளக்குது அரிசிக்குது பருப்பு எல்லாம் இருக்கு ஆனா எல்லாம் இருந்தாலும் எங்க கிட்ட ஐயா நீங்க வாங்கி தரணும் நாங்க வாங்கி தரோம் என்னடா வாங்கி தந்தே இந்த கோர போட்டுக்கிட்டு வாங்கி தந்தேடா நம்ம நாட்டுக்கிட்ட பருப்புக்குது எண்ணெய்க்குது எல்லாமே இருக்குது அவ்வளோ நம்ம வச்சுக்கிட்டு பொருளை போட்டுக்கிட்டு போய் நம்ம வாங்கி தரோம் வாங்கி தரணும் சாமியே எங்க கிட்ட வாங்கி தரோம் உங்க வீட்டுல எல்லாம் இருக்கு எல்லாம் இருந்தாலும் உப்பு யாரும் இல்ல சாமியே அச்சுதான் சேர்க்கணும் இருந்தாலும் எப்பேற்பட்ட லட்சாதிபதியா இருந்தாலும் எவ்வளவு சொத்து வைத்திருந்தாலும் இவங்க கிட்ட உப்பு வாங்கினா ஒரு இந்த சூடு சொல்ல இருக்கும் நான் கூட படைய படைய சொத்துக்காரி ஊர் ஊரா எதை சொல்ல குறைஞ்ச
நாய் தொட்ட நாய் கொரநாய் இறந்து தொட்ட நாய் கொரநாய் என்ன இருக்கு போது ஊர்ல என்ன ஆகுது ஐயா என் இட்டிகளே ஏன்ற காத்துல உண்டாயி என்ன சொல்ற ஏழு கைது இருக்குடா சாமி கடிக்கிறையா கடிக்க போறேன் காத்து கட்ட ஏழரை சித்த கூட்டம் உண்டாயி என்னடா ஏய் யாரா காத்த கட்ட யாரா செத்த கூட்டங்கதாடா என்ன அப்படினா என்னையம்மா புலி கூட்ட புலி கொட்ட புலி கொட்டடா புலி கூட்ட கேதமா எப்பா அந்த யாரா புலி கூட்ட எட்டுக்கிடு சூள போட்டா 50000 கல்லு வேகும் ஏய் ஐயோ அது மட்டும் காதுல ஐயா அந்த நினைத்த தானூரை அதே காட்டு முட்டை போக்கு முட்டை அரிசி ஒக்க காட்டு முட்டை போக்கு முட்டை ராகுலி அதே காட்டு முட்டை போக்கு முட்டை கேவல் ஒக்க காட்டு முட்டை போக்கு முட்டை சத்துலி அதே காட்டு முட்டை போக்கு முட்டை கம்பு ஒக்க காட்டு முட்டை போக்கு முட்டை சொன்னலு அதே காட்டு முட்டை போக்கு முட்டை சோளம் இப்படி எனக்கு படைய சொத்துக்காரி நான் ஏண்டா இந்த புது பேட்டோட சாவல நம்ம கேள்வி கேட்டு இது கிட்ட பாரா எவ்வளோ கிடைக்குது நம்ம தான் நட வச்சிருக்கோம் ஆமா நடுவுல கிட்ட பப்ளிக் வர மாட்டேங்குது அதனால விட்டுறோம் அரசாங்க பாருங்க தாள நடக்குது அரசாங்க வர மாட்டேங்குது அரசாங்க லிஸ்ட் வைக்கிறோம் பாதி நாலு போடுறது பாதி அந்த கையில ஊத்து பாத்து ஆமா ஐயா அந்த ஆயானே மலை தண்ணா வணக்கம் வணக்கம்னா வணக்கம் இவெல்லாம் சேர்க்கல சுத்தி போன வணக்கம் நம்ம படி ஆட்டி தனியாக போட்டு இளைஞர்கள் கப்பல்ல தெரு விட்டுட்டு இப்ப வந்து வணக்கம் தெருவா பேசுறியா என்ன யாரு என்ன சாமியோ தொங்க கோடி துண்ட புத்தி உனக்கு விட்டு போதுடா தொங்கட கொடுக்க அதுதான் மண்ணு அதுல மண்ணு எங்கடா போய் கோயில் திருட்டு வரப்பட்டு வந்த கம்யூனிட்டியா ஐயோ யாரா தெரிகிறது உப்பு வாங்கி சொல்ல போது ஏண்டா நான் உண்மையிலே புரட்சியல்ல சற்று முன்னதாக இந்த தெய்வீகமான சபை நாடி இருவர் குழுவாக வந்தாங்க யார் தெரியுமா
ஐவர் ஆனபடி குருஷேத்திர வீர பாஞ்சாலி என்று சொல்ற திரௌபதி அம்மனும் அண்ணாவில கூட கண்ணபுரம் இருவரும் வார்த்தாடி கொண்டு இருந்தாங்க. அந்த ஐவர் ஆடம்பரி பாஞ்சாலி திரௌபதி சொல்லக்கூடிய பத்திரிகை நான் தான். அப்படி நீ இருந்தாலும் இப்படி குழந்தையாக அவதாரம் காரணம் என்னவென்றால் எங்கள் தாயாரே விளங்கக்கூடிய என்னவா பேசுறோம் ஜெயம் நாடு நகர விழுந்து ஆஸ்தி இருந்து அந்தஸ்து இருந்து 12 ஆண்டு வனவாசம் ஒரு ஆண்டு அக்கியாவசம் கைக்க கட்டளையிட அதன் பிரகாரம் தானாக வந்தோம். வந்த இடத்திலே என் அண்ணா ஆண்டு நல்லாலே 12 ஆண்டு வனவாசம் முடிந்தது. மீதம் இருக்கக்கூடிய ஓராண்டு அக்கியாவாசம் அதை எப்படி கழிப்பது எவ்வாறாக கழிப்பது என்று தெரியாமல் அண்ணாவை அழைத்து ஆலோசனை கேட்டேன். அதுக்கு என்ன தெரிவித்தார்? நீ அஸ்தினாபுரம் சென்று புரட்சியாக உருமாறி மலைச்சாலை வாழக்கூடியவர்கள் புற இனத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் வேலை என்ன தெரியுமா? ஆரணி சொல்வது பச்சை குத்தியது கௌரி அறிந்தாலும் அப்படி அந்த குரத்தியாக உருவாய் பெருந்திருவாளை கண்டு குறிகளை சொல்லி தன்னலப்பிட்டு வந்தது உண்டானால் இந்த ஓராண்டு அகிலவாசம் கழிக்கலாம். அதன் பிரகாரம் தாங்கி கூடையை சிகத்தில் ஏந்தி என்னுடைய இயக்குனர் சகாதேவனை கொண்டு கொடுத்தார். நேரம் உங்களுக்கு விளையாடுவதற்காக அதோ தெரியல புலிவர தடியிலே குழந்தையை துணி கட்டி போட்டிருக்கேன். நான் வந்த வேலை முடித்தது. குழந்தையை கொண்டு வா.
கண்ண மூடிக்கிறியா முடிக்கணும் இந்த மாதிரி குறை போட்டு பால் குடிக்குதா பாத்தியா கண்ண முடிக்கணும் கண்ண மூடி இருக்கிறியா ஆமா சரி இது எவ்வளவு இது இது அது 5 இது 5 இது அது 3 இது அது 5 இது மொத்தம் 5 தான் அது மொத்தம் 5 தான் இருக்குது டெம்பட் 5 தான் டெம்பட் 5 தான் டம்புது அப்ப நீ கண்ண மூடிக்கிற ஆ. டேய் உதவாத கம்யூனிட்டி டேய் குறை போட்டு பால் ஒண்ணு இல்ல நான் சுத்தமா கண்ண முடிக்கணும் இங்க உட்கார்ந்து ஆட்டோ பாக்குறாங்க பாரு இவங்க யாரு கணக்கு பாக்குறாங்க தெரியல ஓஹோ அதுக்காக நீ நம்ம சொல்றாங்க நம்ம சேனல் விட்டு வச்சிருந்தேன் ஆனா ஒருத்தவங்க கண்ணு ஏழை குலாய் மகனே ஏழை குலாய் கண்ணே என் குழந்தைக்கு இது பாசி வேணாம் ஐயா பாசி வேணாம் ரோசி வேணாம் ஐயா ஒன்னுமா டேய் டேய் முடுக்கண்ணா டேய் திருடன் பாதவனே மூளை ஒழுங்கி பின்னாடி போயிருக்கிட்டியம்மா சரி இருக்கட்டா சுத்தினா இந்த சுத்தில திருஷ்டி பட்டு போயிருக்கு அதனால 3 வீட்டு கூரை எடுத்து சுத்தி போனடான்னு போடா போடா தம்பியா அதனால தொட்டில் ஏய் பையா நீ சொல்ற நான் சொல்றது பேர் தொட்டில் உய்யாலா ஆமா வா அரிமையன் செல்வமே ஆனந்தமாய் பிறந்தவரே ஆராரோ ஆராரோ ஆரிரோ அரிமையன் செல்வமே ஆனந்தமாய் பிறந்தவரே ஆராரோ யாரோ நான் யாரோ உன்னை பெற்ற தாயாரோ யாரோ நான் யாரோ உன்னை பெற்ற தாயாரோ யாரோ நான் யாரோ உன்னை பெற்ற தாயாரோ ஆராரோ ஆராரோ ஆரிரோ அந்த பகைவரை ஜெயிக்க வந்த பையனையே எங்குறையே மகைவரை ஜெயிக்க வந்த பையனையே எங்குறையே மண்டவரில் பிறந்து பட்டாவை ஆராரோ ஆரிரோ ஒண்ணே
ஏய் ஏய் போடு போடு டேய் எங்க போடியா டேய் இன்னாடி வரையறாண்டியா நேத்திடி கூப்பிட்டுங்கறா அவன் போடா நாபம் உங்களுக்கு நீ தொடர்ந்து பாத்து அடிங்க வரவங்கள இதா நாபங்க டேய் கம்ப்ளீட்ங்கடா டேய் அந்தே பாதி தூரிய நம்மை பச்சமுடன் வரவையே வியாபாரத்துக்கு சென்று வரேன் பால் கறக்கத்துல கேட்டியார் பால் காரமாவா ஜோதி மாட்டு பால் காரமா என்னது பால் பாக்கியமே இல்ல அண்ணா ஏமா என்கிட்ட சொல்லியம்மா பால் பாக்கி இல்லையா இல்ல என்கிட்ட சொல்லியம்மா சொன்னா நான் ஊர்ல யார் யாருக்கு பால் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் நான் தான் இலை கொடுக்குறேன் ஆமா அதுல கெட்டிக்காரன் ஆமா குத்தகை வச்சுக்க அண்ணா இந்த மாதிரி இப்பெல்லாம் வியாபாரம் எல்லாம் ஆவரத்துல திரும்ப மேல அதனால ஏதோ ஒரு புதுசான தைய பச்சை தையன்னு சொல்றீங்க சொன்னீங்கன்னா அது எப்படி கொடுக்கணும்னு விதிமுறை சொன்னீங்கன்னா சொல்றேன் நான் வித்தியாச சற்று பயிற்சிக்கலாம் இந்த ஒடிக்கலை எடுத்துக்கோ ஏய் யாராங்க போற பஸ்ல நெல்லெண்ணெய் நெல்லெண்ணெய் எடுத்துக்கோ நெல்லெண்ணெய் எடுத்துக்கோ அந்த ஒடிக்கலை எடுத்துக்கிட்டே எடுத்துக்கோ ஒட்ட அடிச்சிட்டு மூணு உண்டை எங்கான கூட பாரு மூணு உண்டை நீ லோபு நீ போடணும் எப்படியா லோபு நீ பாரு அப்படியே லபக்கு ஜெங்கவி அம்மா வீடா கட்டி குடுத்து வச்சுக்க போலீஸ் முதல்ல உன குடிப்பாங்க காலத்து தேடுறாங்க சரி அதனால குழந்தை குட்டி பால் தான் ஆளுக்கு வாங்கி வச்சிருக்கேன் ஆளுல பால் என்னது குட்டி பாலா குட்டி பால் தான் லப்பறீங்களா இங்க பாருமா இங்க பாரு குட்டிக்குதா ஆமட்ட கோயிலே குட்டி குடிக்கிறியா குட்டி பால் குடிக்கிறியா அது நல்லா குடிக்குது ஒரு 10 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோ அப்புறம் குட்டியை தேடுது என்ன பண்றது காலம் நிறைய போச்சு அதனால கப்பல்ல கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன் கொஞ்சம் சற்று நேரம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு சென்று வரேன் அந்த கயிறு ஒண்ணு கூட
என்ன கடை கயிறு கட்டுறா அந்த கயிறு சத்தியமா கொடுக்காத கொஞ்சமான ஆளு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை செய்யணும் வாங்குறோம் இங்க வந்து ஆட்டோ ஆட்டி விட்டு 15,000 அப்படியே ஏத்தி குத்துறீங்கடா 15,000 இவன் 85,000 வாங்குறான் சொல்லிவிட்டு 15 லட்சம் ஊர் மேல கடை பட்டுக்கிறான் அதனால உன் கவுரு ஒண்ணு வாங்கி கூகுள் போய் செத்து போனாரு கவுரு கார கொடுக்காத அந்த அன்பசியா பெண்பசியா சேராத பெண்களை சேர்த்து வைக்க மருந்து இருக்கு படக்கூடாது என்ன எழுந்துடா மத்து குடும்பம் தரேன் ஏன் கேட்கற சொல்லு என் முண்டாடி ஒரு எனக்கு பாய் ஒரு முடக்கு என்ன விஷயம் புரியலையாது என்ன விஷயம்னா எங்க அப்படி நான் ஒரே புள்ள எங்க அத்தி சாருக்கு ஒரே பொண்ணு நாங்களாம் பணக்காரு எங்க அத்தி விட பணக்காரு ஏன்டா 2 பேரும் சொத்து வேற எங்க போகணும்ல அதனால எங்க அத்தை பொண்ணுக்கு 5 வயசுல எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க 5 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க இந்த பொண்ணு தாலி கட்டி வீட்டுக்கிட்டாங்க வீட்டுக்கிட்ட என்ன கேட்கணும் மாமா நல்லா ஒரு பாவம் எடுத்து கொடு நல்லா ஒரு துணி எடுத்து கொடுன்னு கேட்கணும் மாமா மாமா ஒரு குச்சி மிட்டாய் குச்சி மிட்டாயா தமிழ்நாட்டு குச்சி மிட்டாய் கேட்கறோம் அப்படி புத்த மாதிரி பட்டு அவங்க அம்மாவுக்கு படிச்சு பயந்து ஓடி போச்சு பயந்து ஓடி போச்சு 5 வயசுல தாலி கட்ட 15 வயசுல நட்டு மேல கிட்ட வந்து சேர்த்து எனக்கு ஏண்டா டேடே மரிவானா உன் பொண்ணா தென்மேல தொப்பிடிச்சு உயிர் வாங்கிது திருமண கீழ்ச்சது அடா திருமண பாத்து புட்டு கொடுப்பாங்க அதே சமஞ்சிருக்கா வயசுக்கு வந்திருக்கா மொண்டாட்டி வயசு கட்டிக்கிது கூட்டு போப்பா வந்து கூட்டு போனாங்க அவசரம் பாரு செருப்பு தூக்கி சைக்கிள் வச்சு கொடி கால்ல மாட்டு ஓடியாடுறா நீ செய்வீங்க அப்படிதான் 10 வருஷம் ஆகுது வயசுக்கார ஒட்டிக்கிற பொண்டாட்டி இந்த காலத்துல ஓடன நேரம் போயிட்டு எங்க மாடியாரிங்க பாட அத்தா அண்ணா குண்டா சேர்த்து கொடுக்காத சீர்காழி செல்லம் மாசம் போத்துல வாங்கி போய்க்கிறேன் ஒரு பாய் 2 தலைகாணி மட்டும் கூட கொடுத்தாங்க வாங்கிக்கிற சைக்கிள் கட்டிக்கிறேன் என் முன்னாடி கையில குடிச்சிக்கிறேன் கையா பிடிச்சு யாரு முன்னாடியா நான் முன்னாடி பாவடி சொல்ல பாவனைக்கு அடுத்து வீட்டு முன்னாடி பிடிச்சி போய் மூஞ்சி பாரு அவனுக்கு எப்படியா சொல்றா அடுத்து முன்னாடி அப்புறம் நேரம் இட்டோதமா ஆத்திரம் பாரு பாய வலிக்கு ஊட்ட போட்டேன் பாய் போட்டு பார்த்துட்டு என் முன்னாடி திரும்பி பார்த்தா போய் சேர்ந்து வாசிக்குள்ள நின்னுங்கிறான் மறுபடியும் முன்னாடி இட்டாடுற இட்டு நேரம் வந்து உள்ள வந்தா அந்த பாய் சுற்றி சவுத்தாரம் போட்டுக்குது திரும்ப அந்த பாயை வெறிக்கிறான் என் முன்னாடி அகடாக்கிறான் பாய் ஒரு இடைக்கு முன்னாடி ஒரு மடக்கு அது மேல ஒரே ஒரு ஆகுது அவள அதனால அதுக்கு ஒரு மந்து சொல்லு
என்ன பாய் உங்க மாமியார் வீட்டுல கொடுத்தது ஓலை மட்டமா ஈசமா இல்லையா ஈஸ்டம் பாய் அந்த மடிக்கு ஒரு பொண்ணு எடுத்து போட்டு போட்டு இந்த அண்ணன் இருக்காரு தங்க வேணாம் அவர்கிட்ட போயிட்டு ஒரு 1000 ரூபாய் வாங்கிக்கோ ஒரு 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு சோழிங்காரு அங்க போயிட்டு ஒரு போற பாயா வாங்கிக்கோ பாய் வாங்கிக்கணும் முன்னாடி என்ன பிடிக்கும் அது லட்டு லவடா பூஜை இதெல்லாம் துடுவா என்னடா பிடிக்கிறேன் என்னடா முதல்ல ஓ எதுக்கு கண்டத்தை பிடிக்கணும் மாவா அல்வா வாங்கிக்கிறேன் வாங்கி எழுதிக்கோ ஒரு 20 முழம் மல்லிகை பூ வாங்கிக்கோ ஏன்னா பொம்பளைங்களுக்கு மல்லிகை பூ ரொம்ப பிடிக்கும் வணக்கம் வாங்கிட்டு போய் அல்வா கொடுத்துட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு இந்த பாயை போட்டுட்டு கதவு போடு போட்டுட்டுனா இந்த வருஷம் சித்திரை மாசம் போடு அடுத்த வருஷம் சித்திரை மாசம் வரைக்கும் தாப்பாலே தரகவே தரகாத அதுல தரகாத ஆமா உள்ளே ஊதிக்கடன்ற உள்ளே ஊதிக்கடு ஒரு சமயம் இருந்தா பாக்குறோம் இல்ல பூஜா பாரு இல்ல ஒரு கர்ம ஆட்டு வந்துரும் நீ ஆடாத நான் ஆடுவேன் சமயம் ஒரு சொல்றது கேட்டுக்கோ அப்படி என்னால முடியல கூட யார்கிட்ட வாங்க சொன்ன 1000 ரூபாய் தகவல் கட்டிக்கிட்டோம் என் முன்னாடி முட்டாவது பிள்ளை பத்து பாஞ்சாலர் யாகத்திலே பத்தினியாக பெண் பிறந்து